வணக்கம். தற்பொழுது நம்மளுடைய டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் ஆப்போட நியூ அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீனிங் ப்ராப்ளம் வருகிறது. அவ்வாறு ஒயிட் ஸ்க்ரீனிங் ப்ராப்ளம் வரும் பட்சத்தில் நாம் பழைய வெர்ஷனை பயன்படுத்தி எவ்வாறு நம்மளுடைய அட்டண்டன்ஸ் பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். கூகுள் டிரைவோட லிங்க் இங்கே கொடுத்துருப்போம். இதே லிங்க்கை அந்த லிங்க்கை நம்மளுடைய வீடியோக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் வித்னு வரும். நீங்கள் டிரைவில் ஓப்பன் செஞ்சுட்டு இதில் பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் இன்ஸ்டால் கேட்கும். இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் செய்த பிறகு உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா 3 MB உள்ள ஃபைல் தான். சீக்கிரமே இன்ஸ்டாலிங் ஆயிரும். இன்ஸ்டால் செய்த பிறகு அதை ஓப்பன் செய்து பழைய வெர்ஷனில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதற்காக தான் இந்த ஆப் இன்ஸ்டால் செய்கிறோம். நிறைய ஆசிரியர்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வர்றதுனால இந்த சொல்யூஷன் இப்போதைக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ஸ்கேனிங் கேட்கும். ஓப்பன் செய்து இப்போ அதில் சர்ச் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சில அலோவ் கேட்கும். நீங்கள் அலோவெலாம் கொடுத்துருங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் டிஎன்ஏசிடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பாரில் டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸுடைய ஓல்டு வெர்ஷன்ஸ் ரெண்டுமே காட்டும். இப்போ நம்மளுடைய ஓல்டு வெர்ஷன் 0.4.0 அந்த வெர்ஷன் இப்போ நம்மளுக்கு காட்டுது. இதில் நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய அட்டண்டன்ஸை பதிவு செய்து கொள்ளலாம். இது தற்காலிகமாக இந்த முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். விரைவில் அந்த ப்ராப்ளம் உள்ள ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அப்டேட் மூலம் சரி செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தற்போது இந்த ப்ராப்ளம் சரியாக ஆகாத ஆசிரியர்கள் மட்டும் இந்த முறையை பயன்படுத்தி அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.